கடாட்சியம் பொருந்திய சபைக்கினுடைய பணிவான முதல் வணக்கம். எத்தனையோ கற்புக்கரசிகள் பிறந்தது நம் நாடு. இந்த நாட்டிலே நான் பெண்ணாய் பிறந்தேன் என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். இருந்தாலும் பெண்களாய் பிறந்துவிட்டால் போதுமா? ஒரு பெண்ணாய் பிறந்தால் பிறந்த வீட்டிற்கும் நாம் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி தருபவள் தான் பெண். இருந்தாலும் இது எந்த நாடு? இதுதான் பகலவன் கோட்டை என்று இந்த பகலவன் கோட்டையிலே பைரவனுக்கு மகளாக மகேஸ்வரி என்ற பெயரோடு எவ்வித குறைகள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் எனக்கு அண்ணன் இருக்கின்றான். ஆசை அண்ணன், பொறி அண்ணன், வீர மணிகண்ணன் என்று வைப்பார். அண்ணனை பார்க்க வேண்டும், தந்தையை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக அவையில் இருக்கக்கூடிய கவலர்களை காணவில்லை. எங்க போய் வரேன்? எங்க போயிட்டு வரேன்? ஆந்திரா போய் வரேன். ஆந்திரா அங்கேயே போன தெலுங்கு கத்துனாரு. டேய் தமிழே தடுமாட்டோம். இதுல தெலுங்கு வர உங்களுக்கு நடமாட்டோமா? இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு, கர்நாடகா, ஹிந்தி எல்லா பாஷையும் பேசுறாங்க. அப்படியா? அதெல்லாம் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கும்டா. அது பாக்கிறதுக்கு தான் அப்படி கத்துக்கினா ஈஸி. அப்படியா? சரிடா. தெலுங்கு உனக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். எனக்கு சொல்லி கொடுடா. அது பேர் தமிழ்னா. அது பேரா? தமிழ்ல என்ன பேரு? தமிழ்ல வந்து லைட். சரி லைட். தெலுங்குல பேர் என்ன தெரியுமா? தெலுங்குல பேர் என்ன தெரியுமா? தெரியாது. லைட் லூ. லைட். ஏய் அத்தா ஒரே வார்த்தை தான. ஒரே வார்த்தை. இது பேர் தமிழ்ல என்ன? மைக். தெலுங்குல பேர் என்ன தெரியுமா? தெரியாது. மைக் லூ. வருதுடா. தமிழ்ல கேப்ப. நீ தெலுங்கு லூ போட்டு சொல்லுடா. இது பேர் தமிழ்ல பேர் பாவாடை. தெலுங்கு லூ போட்டு சொல்லு. பாவாடை லூ. சொல்லிட்டேனா? சொல்லுடா. கட்டிட்டேனா? இது பேர்னா இது பேர் என்ன? டவுசல். சரி டவுசல். தெலுங்கு லூ போட்டு சொல்லு. டவுசல். தெலுங்கு லூ போட்டு சொல்லு. அது பேர் தமிழா? தெலுங்கு லூ போட்டு சொல்லு. இது பேர் தமிழா? தெலுங்கு லூ போட்டு சொல்லு. ஏமா இது பேர் தமிழ் என்ன? பூடா. தெலுங்கு லூ போட்டு சொல்லு. இது பேர் தமிழ் என்ன? நான் சொல்லிட்டேன் புண்டா. ஏய் இது பேர் தமிழ் என்ன? மைக். தெலுங்கு லூ போடு. மைக் லூ. இது பேர் தமிழ் என்ன? ப்ளூ. தெலுங்கு லூ போடு சொல்லு. பா. ஆமா. நலமரி ஆவல். நல்ல சாப்பாடு. எப்படி வீட்ல நம்ம போட்டு புள்ள சௌக்கியமா? நம்ம போட்டு புள்ள. வீட்ல நம்ம பொண்டாட்டி புள்ளிய சௌக்கியமாவா? இது என்ன கூட்டு பையனா இல்ல நீ ஒன்றரை மூச்சு நான் ஒன்றரை மூச்சு போட்டு விட்டு வந்துக்கிறோமா? தப்பா நினைச்சுக்காத. பெட்டி யாரு? நம்ம பெட்டியா? நம்ம மருதுனா? நம்ம கம்பெனி? நம்ம லைட்? நம்ம வேனு? நம்ம பெரியம்மா? நம்ம சின்னம்மா? நம்ம பொண்டாட்டி. மேல குத்தம் பையன் 32 கொல்ல கீ போட்டு போய் அத ஒரு தெலுங்கு கத்துக்கணுமா? தெரியாத ஒருத்தவங்க ஏமாத்தலாம் மாதிரி அவஸ்தை படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். 1000 ரூபாய் வாங்கிட்டேன். 300 ரூபாய் பேக் 900 குத்து வாங்குற பாரு. நான் ஒரு ஏமாத்திட்டேன். இது பேர் தமிழ்னா? தெலுங்கு தானே? தமிழ்ல பேர் என்ன? பெட்டி. தெலுங்கு லூ போட்டு சொல்லு. எங்க போறனா? அவன் தண்ணில போறான். ஏய் லூ போட்டு சொல்லி எங்கடா போற? தனிச்சா போடு. ஒரே எழுத்து. ஒரே எழுத்து. பெட்டி லூ. ஐயோ மன்மத குஞ்சிரா நீ. நான் சொல்றேன். இது பேர் தமிழ்னா? மைக். தெலுங்கு லூ போட்டு சொல்லு. மைக் லூ. இது பேர் தமிழ்னா? மைபேசி. தெலுங்கு லூ போட்டு சொல்லு. மைபேசி லூ. இது பேர் தமிழ்னா? ஓத்தாரியே. இது கூட தெலுங்கு நீல தும்பச்சல தூக்கு மாட்டீங்க. சொல்லு நீ. கம்மராட்டி. பொட்டாவல பூ வந்த உடனே 3 மணி எடுத்து வைக்கிற. எந்த கேவி கேட்க கூட இருக்கு? கேவிக்கு இல்ல உன் மண்டாட்டி. ஏய் சொல்லு. அதானே. சொல்லு. பூடாது. தெலுங்கு லூ போட்டு சொல்லு. பூ. நல்ல விஷயத்தை கத்தற மாட்டேன். நீ நல்லபடியா சொல்ல மாட்டே. மூஞ்சி எங்கறாவா? நல்ல வேலையிட்டு போமா. அது பேர் என்ன? இது பேர் தமிழ்ல இன்னொரு பேர் இருக்கு. என்னது? இது பேர் தமிழ்ல புஷ்பம். ஆமாண்டா. லூ போடு. புஷ்பம் லூ. தம்பி வினோத் நான் ஆட்டோ ஓட்றா. நான் கூட நடாது 250 ரூபாய் கொடுத்துட்டு கிரதா வரல முடி வெட்ட மாதிரின்னு பார்த்தேன். அரை மண்டல வச்சேன். ஆனா உனக்கு கூட இருக்குடா பையா. நீயே பார்த்தா? ஏய் அது போனல் மட்டும் அப்பாவே பறக்கணும். சாப்பிடு பைல. கொஞ்சம் கூட சரியில்லைங்க.
அவ சரி நீ என்ன சொல்ற தமிழ்நாட்டியா நீ என்ன சொன்ன சென்று என்னுடைய தங்கை அழைத்து வாங்க. அதுக்கு தான் போய் உங்க அண்ணன் அழைச்சிட்டு வர சொன்னாரு. வா மன வரமாச்சு. ஆமா என் பாப்பால அழைச்சிட்டு யாரு இல்லாம ஒன்னா இருப்பா. அங்க பாசமா கட்டி பூச்சா மரியாதை கெட்டுட்டு சின்ன வயசுல சின்ன வயசுல அந்த பல்லா கிழிச்சு அது மட்டும் கிடையாது. சின்ன வயசுல இந்த குஞ்சு மணி சாலை அண்ணா பாரா அண்ணா பாருனா என்ன கருமுஞ்சியா ஐத்து அப்பா மகளே மகேஸ்வரி அப்பா அப்பா அன்பு கோடி வணக்கம் பொன்னாசை மகள் நான் பணிந்தேன் நாரியம்மா எங்கள் நாரியம்மா உன்னை ஓட்டுகின்றோம் எங்கள் நாரியம்மா நாரியம்மா எங்கள் நாரியம்மா உன்னை ஓட்டுகின்றோம் எங்கள் நாரியம்மா அரதாமுக்கு போது சவுடு வருகிறார் இலையில் நாட்டும் போது வண்டி நவிடார் நீ பாடின பாட்டு நான் மாரியம்மாவே இல்ல நாரியம்மா அடே கம்னாட்டி எங்க ஆர்னி எங்க கிரியா பாய்த்தி மலே போடுவான் அப்பா ஒரே மகள் இந்த மகேஸ்வரி மனதார வைத்த மகளே மகேஸ்வரி நீ என்றென்றும் நலமோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தாலும் அது ஒரு வாய்ப்பை விட்டு அடுத்த காரணம் என்னவா காரணம் இருக்கின்றது என்னப்பா? இது நாள் வரைக்கும் உன்னுடைய தந்தை அசுரகுலத்தின் வேந்தனாக திகழ்ந்தான் ஆனால் இனி முதற்கொண்டு வரம் பெற்ற வல்லமைசாலியாக இருக்கின்றேன் உண்மை எப்படி தெரியுமா இமாச்சலம் சென்று ஈசனை கோரி தவத்தில் அமர்ந்து உன்னுடைய தந்தை நித்திய தத்துவம் என்ற வரமதை பெற்றிருக்கின்றேன் அப்படி என்றால் தெரியாதா நித்திய தத்துவத்திற்கான பொருள் என்ன தெரியுமா நித்தியம் என்றால் உலகம் நித்தியம் என்றால் தத்துவம் என்றால் இந்த 14 உலகம் உன்னுடைய தந்தையின் கரத்தில் அடக்கமாக இந்த உலகமே உங்களுக்கு அடக்கம் உண்மை அது மட்டும் கிடையாது வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு பிறந்தநாள் விழா அல்லவா ஆனால் அனைத்து பிறந்தநாள் விழாவிலும் அனைத்து நாட்டு ராஜாக்களும் அரசர்களும் ஓடி வந்தார்கள் தற்போது இந்த பிறந்தநாள் விழாவிலே மும்மூர்த்தி தேவர்கள் வரப்போகின்றார்கள் அண்ணா தந்தை உரைப்பது உண்மையா என்னம்மா நம் தெய்வத்தை கண்ணால் பார்க்க முடியுமா முடியும். எத்தனையோ பேரு தவமாய் தவம் இருக்காங்க பூஜை செய்றாங்க தவத்தில் அமர்கின்றார்கள் ஆலயத்தை கட்டுகின்றார்கள் கும்பாபிஷேகம் நடத்துகின்றார்கள் அன்னதானம் எல்லாம் வாரி வழங்குகின்றார்கள் அவர்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாத கடவுளே சாதாரண பெண் என் கண்ணுக்கு தெரிய போதான் என் பிறந்த நாளுக்கு வர போறாங்களா தெய்வம் எல்லாம் என்னை வாழ்த்த போறாங்களா நான் சின்ன பொண்ணு என் மனசு ஆசை வளர்த்துட்டு ஏமாத்தாதீங்க நிச்சயமா வருவாங்களா நிச்சயமாக ஏனென்றால் உன்னுடைய தந்தை வரம் பெற்ற வல்லமைசாலியாக அல்லவா இருக்கின்றேன் தற்போது அனைத்து தேவர்களுமே நான் அழைத்தால் வாவென்றால் வருவார்கள் போவென்றால் போவார்கள் அப்பா வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் வரைக்கும் நான் காத்துக் கொண்டிருப்பேன் தெய்வம் அனைத்தும் வரவில்லை என்றால் உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அண்ணா உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் கவலை என்பதே வேண்டாம் அண்ணா தந்தை ஏற்பாடு செய்வார் அண்ணா என்னம்மா இருந்தாலும் நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ அண்ணா ஏமா மூக்கெல்லாம் இருக்க சிகப்பாயிட்டே இருக்கு அது என்னன்னு போய் முதல்ல பாத்துட்டு அம்மா இது அசுர இனத்திற்கே உருவான முகம் தந்தை எப்படி இருக்கின்றார் அப்ப போயிட்டாருமா அண்ணா போயிட்டாரு
அப்பா மகனே மணிகண்டா தந்தை ஆவலோடு உன்னுடைய கேட்கிறார். தங்கையே குறிப்பிட்டேன் அல்லவா அனைத்து தேவர்களுமே வரப்போகிறார்கள் என்று. உண்மைதான். ஆகையால் ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அனைத்து உலகத்திற்குமே செல். சென்று உன்னுடைய தங்கையின் பிறந்தநாள் விழாவிற்கு வாழ்த்து கூற வர வேண்டும் என்று அனைத்து தேவர்களையுமே அழைத்து வா. அழைக்கின்றேன். வந்தால் ஆயிற்று, இல்லை என்றால் இல்லை என்றால் சாட்டை கொண்டு வேட்டையாடி அவரை தர இட்டு வாடா. அப்படியாகட்டும் அப்பா, புறப்படுகிறேன். ஊர்வசி இமாசலம் சென்றால் இதுவரை காணவில்லையே. எங்கே சென்றாலும் ஊர்வசிக்கு தகவல் சேர வேண்டும். சரி, சரி, நாம் பார்க்கலாம். சுவாமி, என்ன சுவாமி? எந்த குறையும் இல்லையே. நலத்துக்கு ஆபத்து வருது. மீண்டும் ஆபத்து வருகிறதா? என்ன தெரியுமா? சென்றான் அல்லவா அந்த பைரவன். பைரவன். இமாச்சலம். அவன் தற்பொழுது வரத்தை பெற்று விட்டான் ஐயா. வரத்தை பெற்று விட்டேனா? வரவதை பெற்றாலும் அவருடைய மகள் மகேஸ்வரி இருக்கின்றார். வருகின்ற வெள்ளிக்கிழமை பிறந்தாள் விழாவாம். அவனுக்கு வாழ்த்து கொடுத்திருக்காங்க. அவருடைய மகன் மணிகண்டன் உன்னை அழைத்து செல்ல வருகின்றான். ஒருவேளை அங்கு இவன் இங்கு வந்து வந்தால் அழைத்தால் நீ செல்லக்கூடாது, நீ போக கூடாதியா? சரி சுவாமி, அப்படியாக ஒருவேளை வரவில்லை என்றால் அவனை அடித்தாலும் அடிப்பான். நீ அப்பொழுது செல்ல அடித்தாலும் நான் போக மாட்டேன். அதுக்கப்புறம் தேவ இந்திரனை பார்க்க வேண்டும். பிறந்த நாளிற்காக அழைப்பு கொடுக்க வேண்டும். வடிவா இந்திரா. ஆமாம், நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? இந்த தேவலோகத்தை ஓடி வந்து தேவலோக தலை சேர்ந்த தேவேந்திரனை பார்த்து அதே தேவன் அழைக்கிறேன். இந்திரா, பகலவன் கோட்டை ஆளக்கூடிய வைரவனின் மகன் வீரமணிகண்டன். என்னுடைய தங்கைக்கு வருகின்ற வெள்ளிக்கிழமை பிறந்த நாள் விழா. நீ வாய்த்து கூறுவதற்கு வர வேண்டும். பிறந்தவர்கள் வர வேண்டுமா? அதுதான் முடியாது. முடியாது. தேவ இந்திரனை அழைத்து விட்டோம். அடுத்தபடியாக ஏன் செல்ல வேண்டாம்? சத்திய லோகத்தில் இருக்கபடியான அனைத்து ஜீவராசிகளை படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனை பார்க்க வேண்டும். ஓடி வா சத்திய பேர் பெட்டி சீரியஸ் இருப்பது யாரோ வாழ்க வாழ்க வாழ்க
அப்பா அரக்கிணத்தை சார்ந்தவன் மணிகண்டன் தற்பொழுது இங்கே வருகின்றான். எதற்காக தெரியுமா? அவருடைய தங்கை மகேஸ்வரிக்கு வாழ்த்து கூறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டும் பிறந்தநாள் விழாவிற்கு. ஆகினால் அவன் வந்து அழைத்தால் நீங்கள் செல்லக்கூடாது. அப்படியா? அப்படியாகட்டும். அவனையும் அழைப்பு வடிக்க வேண்டும். அடியோ பிரம்மதேவோ, அடியோ பிரம்மோ. என்ன ஒரு ஆணவம் பத்தியா? தேவர்கள் அனைவருக்குமே ஆணவம். யார ராணி? யாரு தெரியா? நாங்களை பார்த்தா யாரு தெரியலையா? நாங்க தான் பொட்ட ரவுடிங்க. ரவுடி தெளிவா சொல்லணும். ஆளக்கூடிய பைரவனின் மகன் வீரமணிகண்டன் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய தங்கை மகேஸ்வரிக்கு பிறந்த நாள் விழா. நீ வந்து பெற வேண்டும். வர முடியாதுடா. வர்றவங்க கையில வழங்க தர்றாவுல. சத்தியலோகம் ஓடி வந்தோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் படைக்கக்கூடியவன். இவனையும் அடைத்து விட்டோம். அடுத்தபடியே எங்க செல்ல வேண்டும்? முழு முதல் சூட்சமதாரி யார் என்றால் அந்த வைகுந்த வாசன் நாராயண கரிமுதி பையா ஒன்னா நம்பர் திருட்டு பையாமா. அவனை பார்க்க வேண்டும் என்றால் புறப்பாடு வைகுந்த வடிவா. பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருவேன். அப்படி இருந்த போது நாரதன் வீணதானம் கேட்கின்றது. அவருடைய தங்கைக்கு பிறந்தால் விழாவா பார்த்து கூறுவதற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடாது. அவன் பேரு பாலக்காடு குஞ்சுமணி. பகலவன் கோட்டை ஆண்டு வருகின்றாரே பைரவன். அவருடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் வீர மணிகண்டன் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய தங்கை மகேஸ்வரிக்கு பிறந்த நாள். நீங்கள் வந்து வாழ்த்து கூற வேண்டும். வர முடியுமா முடியாது? வர முடியுமா முடியாது? இருப்பது இன்னும் யார் தெரியுமா? மும்மூர்த்திக்கும் முதல் மூர்த்தி, முத்தொழிலுக்கும் அதிபதி, கையிலை வாசன் ஈசன் இருக்கின்றன. அவனை பார்க்க புறப்படி கைலாயா.
இந்த கைலாயத்திலே சிவன் என்று சீரம் சிறப்பட வாழ்ந்து வருகிறேன். அப்படி என்றால் என்னை தேடி வருகின்றனர். சீரம் சிறப்பட என்ன ஆபத்து? எதற்கு? அவளுக்கு தங்கைக்கு பிறந்தாள் விழா வாழ்த்து கொடுக்க அழைத்து சொல்ல வருகின்றான். அப்படியா? அவன் வந்து அதுதான் நீங்க செல்லக்கூடாது. அப்படியா? இந்த கைலாயத்தின் அந்த கைலை வாசல் ஈசன் அவரை பார்க்க வேண்டும். யார் எதை கேட்டாலும் தட்டாமல் விடுப்பதால் தட்டான் என்ற பெயரை பெற்றவர். ஆகையா நாம் சென்று வேண்டுகோள் விடுத்தால் கண்டிப்பாக அவர் வருவார். என்னை நாடி வந்திருக்கும் காரணம் என்ன? வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய தங்கைக்கு பிறந்த நாள் விழா. தாங்கள் வந்து தங்களுடைய திருநாவினால் வாழ்த்து பெற வேண்டும். அப்படி வாழ்த்துக் கூற முடியாது என்றால்? முடியாது என்றால் உன்னை விட்டுவிட முடியாது. அப்படியா? போடு. இந்த மகிழ்ச்சியான செய்தியை என்னுடைய தங்கை கேள்விப்பட்டால் மிகவும் இன்பமாக உணர்வாள். இருந்தாலும் இந்த செய்தி யாரிடத்தில் உரைக்க வேண்டும்? தந்தை இடத்திலே உரைக்க வேண்டும். தேவர்களை தந்தையின் கண் முன்பதாக கொண்டு சென்று நிறுத்த வேண்டும். ஓடிவா. ஒவ்வொரு செஞ்சு வழி சொல்லல. ஏன் அவருடைய வாகனம் கருட வாகனத்துல வந்திருக்கலாமே. தப்பு கிடையாது. சீக்கிரம் வாடா மாதிரி வர சொல்லிக்கிறான் சொல்லிட்டு போன மாதிரி ஒரு சின்ன வேலைக்கு வீட்டுல என் நம்பிக்கிற மாதிரி சேவல அவனை கூட்டு போட்டாரு. அனைத்து தேவர்களுமே வந்து விட்டார்கள். நாட்டுல எவனுக்கோ சாவது, நீ என்ன சாவ மாட்டா? அவன் கெத்துல ஊசி சாவரா, லாரில மாட்டு சாவரா, பஸ்ல மாட்டு சாவரா. சரியான குட்டக்காளி உன் பால் காலு பாடுற இடம் அத்தனாவது குட்டி சாவுறா. இப்படியே பேசிருந்தா அவருடைய வீட்டிலேயே வந்து கலக்குவேன். நான் எனக்கு தெரியுமா? நோய் மரபோ சென்று கொண்டே இருந்து கீழே விட்டு வைக்க பார்த்தேன். இந்த பணம் ஓட்டிய விழா குழம்பு காட்சி ஆகினால் நாமும் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பிக்கலாம் என்று வந்திருக்கேன். இருந்தாலும் எனக்கு சிம்மாசனம் எங்க அமர்வதற்கு சிம்மாசனம் என்னப்பா சிம்மாசனங்க எங்கடா கூடுவாரு? சிம்மாசனம் சிம்மாசனம் என்றால் அமர்வதற்கு சிம்மாசனம். உனக்கு சிம்மாசனம் அதே கருவர் நடுத்தரு போடா நடுத்தருக்காரா போடா போடா அப்பா சொப்பா போடா மூஞ்சி பாரு எனக்கு ஒரு சூட்டு மீறி போடா. என்ன பாக்குற? ஒரு நேரம்
வருடா நீ ஏய் போடா கீழ உட்கார்றா நான் உட்காரத்துல ஏச்சு தூக்குறா பின்னாடி ஏய், அனைவருமே ஓடி வந்து விட்டார்கள். வீடா நாயகி என்னுடைய மகள் எங்கே? அழைத்து வாடா. இன்று எனக்கு பிறந்த நாள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்ததே உண்மைதான். என்னை மனதார வாழ்த்துங்கள் மகளே அப்பா. மகேஸ்வரி, நீ என்றென்றும் சீரும் சிறப்பு நலமோடு இருக்க வேண்டும். அண்ணா, ஆசை தங்கி பிறந்த நாள் அல்லவா? மனதார வாழ்த்துங்க. வாழ்க 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 பல ஆண்டு காலம் நீடூழியாக வாழ்க ஆகட்டுமே. ஒரே வாட்டி வேலைக்காரன் நீ வாழ்த்த போடா போடா அண்ணா, விடண்ணா. எனக்கு எதா இருந்தாலும் தூக்கி வளர்த்தவன் கூடியா இருக்கான். வாய்த்து வாழ்த்துவதற்கு வயது தேவையில்லை. நல்ல மனம் இருந்தால் யார் வேண்டாலும் வாழ்த்தலாம். எனக்கு பிறந்த நாள் என்னை வாழ்த்தணும் எவ்வளவு ஆசையா கேட்கிறேன். விடண்ணா, போனா மட்டும் விடண்ணா. அவங்கள்ட்ட ஜாக்கிரதை தேவை இல்லை மணி அப்ப இந்த புடிய வாங்கி வாங்கி காலைல எல்லாம் மாட்டியா ஏய், வாழ்த்துறா. வாய்த்தா ஏமா நீ 16 பெற்று அதுல 4 செத்து 2 வித்து 2 தூக்கி காந்தோப்புல போட்டு 2 தூக்கி முழு தோப்புல போட்டு எங்க என்ன கேட்டு குடிச்சாரா அடி நாயா ஊர்ல மக்கா வச்சு அவன்கிட்ட போய் வாய்த்தாட்ட மாதிரி என்ன வாழ்ற பெத்த ஓத்த அவனா